வணக்கம். ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே, உங்களை இந்த நல்ல நாளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் மற்றும் நவக்குழுவின் துணையுடனும் இன்றைய பதிவை நாம் 180 டிகிரி ஒளி என்ற இருளை பற்றிய ஆலோசனை அல்லது அந்த ஆய்வு செய்வோம் என்று முடிவு செய்திருந்த ஒரு நேரத்தில் 7ஆம் பாவத்தினுடைய ஒரு ஆய்வு தொடர்ச்சி இருக்கும் நிலையில் இந்த விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தினுடைய ஆர்வலர்கள் அதிக பகை நீச்சம் நட்பை அதிக நேயர்கள் பார்த்ததால், எனவே விருச்சிகத்திலிருந்து ஆரம்பம் செய்யலாம் என நாம் எண்ணி இன்று நாம் விருச்சிகத்தை பற்றி, அதாவது 7ஆம் பாவகத்தினுடைய ஆய்வில் விருச்சிகத்திலிருந்து தொடங்குவோம் என ஏதோ ஒரு பாவகத்தையோ அல்லது ஏதோ ஒரு ஜாதகத்தையோ அல்லது ஏதோ ஒன்றை வைத்து தான் நம்ம ஆய்வு செய்ய முடியும். அந்த வகையில் சந்திரனை வைத்து ராசியும் சூரியனை வைத்து லக்கணமும் முடிவு செய்யுவது அனைவரும் அறிந்தது. எனவே சூரியனை வைத்தும் அல்லது சந்திரனை வைத்தும் ராசியை வைத்தும் அல்லது ராசி அல்லது லக்கணம் வைத்து 1, 2 என பாவங்களை நாம் முடிவு செய்து நாம் அந்த ஆய்வுக்கு பலன்கள் எடுத்துக்கிறோம். ட்ரெடிஷ்னல் பரம்பரை ஜோதிடம் மற்றும் இன்றைய நவீன ஜோதிடம், அதாவது சாஃப்ட்வேர் மற்றும் பழைய, அதாவது நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த அடிப்படையவே பரிமாணங்களை பல வழிகளில் வளர்ச்சி அடைந்து நாம் பல வகையில் நாம் பலன்களை எடுத்துக்கொண்டுள்ளோம். அந்த வகையில் அனைவரும் அதிகமான பேர் அந்தந்த பஞ்ச பூதங்கள் அல்லது பஞ்ச கர்ணங்கள் அல்லது பஞ்ச வைத்தும் பாவ வழியாகவும் நட்சத்திரம் வழியாகவும் நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அந்த வகையில் நட்சத்திரங்களுடைய 9 நவக்கோள்களை பற்றி வைத்தும் எடுத்துக்கொண்டுள்ளார்கள். இன்றைய ஒரு ஜோதிட வளர்ச்சியில் இன்றைய 20ஆம் நூற்றாண்டில் இன்றைய இளைஞர்கள் அதிகமாக ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு இந்த அளவுக்கு யூடியூப் வளர்ச்சி அல்லது நவீன சாதனங்கள் வளர்ச்சி வந்ததுக்கு பிறகு நாம் அதிகமாக நாம் காணுகிறோம். அந்த வகையில் நாம் இன்று இந்த 7ஆம் பாவகத்தினுடைய ஒரு ஆய்வு எடுத்து சொல்வோம். நட்பு பகை, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைவரும் ஒரு நட்பு பகை என்ற ஒரு இது இல்லாமல் அல்லது துணை இல்லாமல் ஒரு தனித்து இது பண்ண முடியாது. மற்றபடி ஒரு ஜாதகங்களில் ஒன்று தொழில் அல்லது படிப்பு அல்லது திருமணம், இந்த வகையிலேயே அதிகமாக தேடல்கள் உள்ளன. அந்த வகையில் 7ஆம் பாவகத்தினுடைய ஆய்வு தொடங்கலாம் என்ற ஒரு நிலையில் இந்த 7ஆம் பாவகமான விருச்சிகத்தை அதிகமான நேயர்கள், நட்பு பகை இதை அதிகமான நேயர்களுடைய பார்வையின் அடிப்படையில் நாம் விருச்சிக ராசியை நாம் இங்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு 1, 2 என்று தொடர்ந்து நாம் பார்ப்போம். அந்த வகையில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை அதனுடைய ஆட்சி அதிபதி செவ்வாய், அதே மேசத்திற்கும் ஆட்சி அதிபதி செவ்வாய். எனவே சூரியனை வைத்து இலக்கணத்தை எடுக்கும்பொழுது ஆரம்ப புள்ளியானது மேசத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடிவதாகவும், சந்திரன் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது 9 நவக்கோள்கள் முதல் பாரியாயத்திலும் 9 நட்சத்திரங்கள் 2ஆம் பாரியாயத்திலும் 9 நட்சத்திரங்கள் 3ஆம் பாரியாயத்திலும் 27 நட்சத்திரங்களை வைத்து எடுத்துக்கொண்டுள்ளோம். அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த வரிசையில் அல்லது தசாபுத்தி என்று எடுக்கும் பொழுது அந்த வரிசையில் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஒரு சனி புதன் என்ற வரிசையில் பார்த்து கொண்டுள்ளோம். எனவே இந்த விருச்சிக ராசியானது 3 நட்சத்திரங்கள் அடங்கியதாகும். அதாவது குருவினுடைய விசாகம், சனியினுடைய அனுஷம், புதனுடைய கேட்டை இந்த விருச்சிகத்தில் இடம்பெறுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதாவது புதன் மற்றும் சமம் குரு என்பவர் இந்த விருச்சிகத்தில் நட்பாகவும் சனி ஒருவரே பகையாகவும் இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் ஒளி அல்லது இருள் என்ற வகையில் நாம் ஆய்வு செய்யும் பொழுது ஒளி, அதாவது அனைத்து சூரிய உதயமும் மேசத்தில் ஆரம்பித்து 2 மணி நேரத்தில் நாம் லக்கணங்களை எடுக்கிறோம். சூரிய உதயம், அதாவது மேஷத்துமே ஆரம்ப புள்ளியாகவும் அதில் சூரிய உதயம் ஏற்படுவதாகவும் 2 மணிங்கும் போது காலை 6 மணி சுமாராக அல்லது மாலை 6 மணி வரை நாம் கன்னியில் முடிவுறுகிறது. அது பிறகு இருள் ஆரம்பிக்கிறது. துலாமில் ஆரம்பித்து மிதுனம் வரை இரவு நடைபெறுகிறது 2 மணி நேரம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியன் ஒளியுள்ள
ஆக இருப்பது மேசம் முதல் கன்னி வரை 12 மணி நேரம். இந்த 6 அடுத்தது இருள் ஆரம்பித்து விடுகிறது. துலாமில் ஆரம்பித்து மீனம் வரை. திரும்பவும் அடுத்த நாள் அடுத்த சூரிய உதயம் மேஷத்தில் என நம் முன்னோர்கள் கூறி சென்று உள்ளார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த துலாமில் ஆரம்பித்து மீனம் வரை சந்திரனுடைய ஆதிக்கமே அதிகம். அதாவது மேஷத்திலிருந்து 6 பாவங்கள் கன்னி வரை சூரியனுடைய ஒளியிலும், துலாமில் ஆரம்பித்து மீனம் வரை சந்திரனுடைய ஒளியிலும் பிரணிவிக்கிறது என்பது இந்த என்னுடைய ஆய்வு ஆகும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிகத்தை மட்டும் ஆய்வு செய்யும் பொழுது இது சந்திரனை நம்ம வைத்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். சந்திரன் ஒளியாக இருக்கிறாரா இருளாக இருக்கிறாரா என்பது முதல் கட்டமாக பார்க்க வேண்டும். அந்த வகையில் செவ்வாயானவர் இங்கு விருச்சிகத்தில் என்ன நிலைமையில் ஆட்சி மட்டும் இருக்கிறார் என்றால், இந்த முதல் 6 பாவத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் சந்திரன் தவிர செவ்வாய், சுக்கிரன், புதன், அடுத்தபடியாக சூரியன் தவிர புதன் வரை, அதாவது சுக்கிரன் வரை தொடரும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.